அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஐயா, கருப்புசாமி அப்படின்னாவே தர்மம் சத்தியம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் தொட முடியும். கருப்புசாமி அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு அவர் காலபைரவராகவும் வீரபத்ரராகவும் கருப்புசாமி அவதாரம் எடுத்து சிவனை காப்பார். அதே பெருமாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கருப்புசாமியாக மதுரை எடுத்துங்க 18ஆம் கருப்புசாமி காவலாக இருக்கிறாரு. அதே முருகனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18ஆம் கருப்புசாமி காவலாக இருக்கிறாரு. அதுவே ஐயப்பனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18ஆம் கருப்புசாமி காவலாக இருக்கிறாரு. அப்போ அம்பாள் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லி எந்த பெண் தெய்வத்தை எடுத்தாலும் கருப்புசாமி தான் நமக்கு காவலாக இருப்பார். அப்போ காவல் தெய்வம் அப்படின்னாவே காக்கும் கடவுள் கருப்புசாமி. இது நவகிரக கருப்புசாமி. இந்த நவகிரக கருப்புசாமின்னு ஏன் பேர் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறோம். அப்போ அந்த நவகிரக தோஷங்கள் எப்படி சூரியனுக்கு, சந்திரனுக்கு, அங்காரகனுக்குன்னு தனித்தனி கோயில் இருக்குதோ அந்த தனித்தனி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா சுயம்பா கருப்புசாமி இந்த இடத்துல 1000 வருஷமாக எழுந்தள்ளிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஞானத்து மொழியாக கருப்புசாமி எனக்கு இதை தெரியப்படுத்தி இது நவகிரக கருப்புசாமின்னு பேர் சுட்டி இந்த இடத்துல வரக்கூடிய யாருக்கு எந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, இழுப்பெண்ணெய் 1 லிட்ரு, 1/2 லிட்ரு, 1/4 லிட்ரு அவங்களால என்ன முடியுமோ அந்த இழுப்பு எண்ணெயால் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 ராசியில் இருக்கக்கூடிய துயரங்களையும் 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துயரங்களையும் போக்குவேன். நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல திருமண தடை, தொழில் தடை, குழந்தை இல்லாதது அப்படின்னு சொத்து பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல கருப்புசாமியுடைய பாதத்தில் விளக்கு போட்டு மனதார அவரை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயில் கருவறையை நம்ம கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சாமி மொத்தம் பார்த்திங்கன்னா 14 அடி, 12 ராசி அப்படிங்கிறதுனால சாமி மட்டுமே 12 அடியில் வரும். அதோடைய பீடம் 2 அடி வரும். மொத்தம் 14 அடி. அதுக்கப்புறம் 18 படியை அமைச்சு அதுக்கு மேலே 10க்கு 10க்கு நமக்கு பீடம் மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே சிலையை வைப்போம். அப்படிங்கும்போது டோட்டலாக 25 அடிக்கு மேலே சாமி சிலையை எழுந்தருள்கிறார். அதனால் உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கூரை அமைப்பது, செட்டு அமைப்பது, இது மாதிரியான கட்டுமான பணிகளை எல்லாம் பண்ணுறோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றியும் ஏரிக்கரை, வயல்வெளிகள், அதனால் நம்மளை சுற்றியும் பார்த்திங்கன்னா மலைகள் எல்லாமே இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்மளுடைய கருப்புசாமியோடைய கோயில் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்குதுங்கய்யா. அதனால் இந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் நம்மளுடைய கருப்புசாமியோடைய கோயில் கட்டணும் அப்படின்னு சாமி இருக்கிறாருல, அதுக்கு பின்னாடி தான் கட்டலான்னு இருக்குது பாருங்கள். சோளம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கோயில் டோட்டல் அமைப்பு இப்படி தான் இருக்கும். இது சாமியோடைய அமைப்பு இப்படி தான் இருக்குதுங்க. எல்லா கருப்புசாமியும் இப்படி தான் இருப்பார் ஆரம்பத்தில், ஓகேங்களா? அதனால் இந்த சாமிக்கெல்லாம் பவர் அதிகம். அதனால் இந்த கோயிலுடைய கட்டுமான பணிகளை செய்யலான் இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு ராசிக்கு 100 ரூபா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணப்படும். அதுவே ஒரு குடும்பத்தில் 5 ராசி உள்ளவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 500 ரூபா நன்கொடையில் கொடுப்பவர்களுக்கு 3000 ரூபா மதிப்பு உள்ள திருநீர் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். 1000 ரூபா நன்கொடை கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபா மதிப்பு உள்ள அஞ்சனமை தொழில் தடைகளுக்கு வியாபார விருத்தி ஆகிறதுக்காக இனாம அது நன்கொடைகளாக கொடுக்கப்படும். அதுக்கடுத்தது 5000, 10,000 அப்படின்னு சொல்லி கொடுப்பவர்களுக்கு கல்வெட்டில் பேர் பொறிக்கப்படும். மேலும் உங்களுக்கு நிறையா இந்த இடத்துல சாமிக்காக கட்டுமான பணிக்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே அவங்களுடைய நம்மளுடைய கோயில் கட்டி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஏகசாலை அமைக்கும் போது உங்களுடைய குடும்பத்துடைய பெயர்களை அனைத்து பேர்த்துக்கும் அர்ச்சனை செய்யப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் அந்த துயரங்களை அனைத்தும் ஏகசாலையில் பிரார்த்தனையாக வச்சு யாரெல்லாம் இந்த கோயிலுக்காக கட்டுமானம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு கோயில் அப்படிங்கிறது ஒரு ராஜா காலத்தில் கட்டினது.
இப்போ காலத்தில் யாரும் கட்டினதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. இது வந்து ஒரு பொது கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்த கோயில் இல்லை, பொது கோயில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்காளி பங்காளி யாரும் கிடையாது. யாரெல்லாம் வந்து இதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் அங்காளி பங்காளிகள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவன் அடியார்கள், அம்மன் பக்தர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் பக்தர்கள், ஐயப்பன் பக்தர்கள் அனைவருமே இந்த கோயில் கட்டுமானுக்கு நேரடியாக வந்து ஆலோசனை செஞ்சு நீங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களால் இந்த வீடியோவை 10 பேர்த்துக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா கோயில் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு இது தெரியும். நீங்கள் இந்த கருப்புசாமிக்கு செய்ய வேண்டிய உதவி இதை அதிக பேர்த்துக்கு பகிரப்படுத்தி இது மாதிரியான விஷயங்களை தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் போது யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு பங்களிக்கிறீங்களோ அனைவர்களுக்குமே கருப்புசாமியுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு உதவி செஞ்சாலும் 1 கோடி வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை அனைத்து அவர் போக்குவார். கண்டிப்பாக கருப்புசாமினா யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். எவ்வளவோ பேர் லைவாக பார்த்துருப்பீங்க. அதனால் கருப்புசாமி பக்தர்கள் உலகமெங்கும் இருப்பவர்கள், ஐயப்ப பக்தர்களெல்லாம் மாலை போட்டு கருப்புசாமி தான் உங்கள் வீட்டுக்கு காவலாக வச்சுட்டு போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை தான். நீங்கள் வந்து என்னுடைய நேரில் விசாரித்து பார்த்துக்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா இது மேம்பாலம், பஸ்ஸு வண்டியெல்லாம் போகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏரிக்கரையில் பாலத்தை ஒட்டனாப்படியே அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் நீங்களாம் பங்களித்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஆசைப்பட்றேன். நீங்கள்லாம் கொடுத்து இந்த நவகிரக கருப்புசாமி கோயிலை கும்பாபிஷேகத்தை எல்லா மக்களும் நன்கொடை கொடுத்தவர் அனைவரும் வரணும். நன்றி, மகிழ்ச்சி. என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு, பிரசன்னம், அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. கூகுள் நம்பர் இதே தான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் நோட்டீஸ் ரெடி ஆயிரும். நோட்டீஸும் உங்களுக்கு நன்கொடைகள் போடுறவர்களுக்கு அனைவர்களுக்கும் அனுப்பிச்சி வைக்கப்படும். அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப்பில் அமௌண்ட்டு போட்டு விட்டு எனக்கு உங்களுடைய பேர்கள், நட்சத்திரங்களை அனைத்தும் பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணின்னு எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீட்டு தேடி பிரசாதம் வந்துடும். நன்றி, மகிழ்ச்சி.